அண்ணாமலை வந்து பாஜகவுடைய இந்த முன்னணி தலைவர்களுடைய சுயநலத்தாலே அவர் வந்து பலி கொடுக்கப்பட்டாரா? கண்டிப்பா. இவங்களுக்கு எல்லாமே அண்ணாமலை வளர்ச்சியில் உள்ள பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் தான் இருந்தது. இந்த கட்சியில சாதிச்சது அண்ணாமலை. விஜய் முதல்வர் ஆவதுக்கு முன்னாடி அவருக்கு பிறந்த நாளை எத்தனை பேர் கொண்டாடுறாங்களோ அதை விட பல மடங்கு அண்ணாமலைக்கு பிறந்த நாள் கொண்டாடப்படுறதுங்கிறது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத ஆதாரபூர்வமான உண்மை. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. விஜய் முதல்வர் ஆவதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட பணம் செலவழிச்சு கமிட் பண்ணதை விட மிக அதிக அளவு இளைஞர்கள் வந்து அண்ணாமலை கிட்ட கமிட் பண்றதுக்கு காரணம் விஜயின் வெற்றி தான் அண்ணாமலைக்கு நம்பிக்கை. அண்ணாமலையை வந்து எடப்பாடி பிரச்சாரம் பண்ணும்போது எடப்பாடி வீழ்ந்தாதான் அண்ணாமலைக்கு எதிர்காலம் அண்ணாமலை சப்போர்டர்ஸ் மத்தியில் நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு நாம சொல்றோம் விஜய் என்ட்ரி எடப்பாடியை பாதிக்கல. எடப்பாடி 20-21 ஆக்கிட்டார். விஜய் என்ட்ரியால பாதிக்கப்படாத ஒரே தலைவர் எடப்பாடி தான். அடிப்படை எம்ஜிஆர் ஓட்டுக்களை எடப்பாடிட்டு வந்து பிரிப்பாருங்கிறதையும் நம்ம சொன்னோம். அதை வரவேற்றோம். ஐடென்டிஃபை த எனிமின்னு எடப்பாடி தான் எனிமின்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு வந்து ரிசல்ட்டுக்கு பிறகு விஜயால பாதிக்கப்படாம ஒரு விழுக்காடு உயர்ந்த தலைவரா எடப்பாடி இருக்காருங்கிறது உண்மை. அரசியல் களம் இன்னைக்கு வந்து விஜய் 42க்கு போயிட்டாரு. அதை ரீச் பண்ணதுக்கு ஸ்டாலின் 28ல தான் இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஸ்டாலின் முதல்வர்னு வந்தவங்கலாம் கொஞ்சம் கூட நன்றி கூட தெரிவிக்காம விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்டாப்ல. தென் இனிமேலும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ட நம்பி ஸ்டாலின் அரசியல் பண்ணாருன்னா அவர் ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருக்கும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. இப்போது பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய இந்த முன்னணி தலைவர்களுடைய சுயநலத்தாலே அவர் வந்து பலி கொடுக்கப்பட்டாரா? கண்டிப்பா. அவங்களோட சுயநலம், அவங்களோட 60 வயது தாண்டின நிலைமையில அவங்க தாங்கள் ஒரு எம்எல்ஏ ஆனா போதும், தாங்கள் எப்படியா பிழைச்சா போதும், மோடி 29 பிரதமர் ஆகிறதுக்குள்ள தமிழ்நாட்டில் அவர்களுடைய சீட் கன்வென்ஷனை பற்றி எந்த கவலையும் இல்லை. அப்படி செயல்பட்டதுனாலதான் அண்ணாமலை பலியாடாக்கப்பட்டாங்க. இங்க யாருக்குமே 29 மோடிங்கிறதுல பற்றி கவலை கிடையாது. தங்கள் சுயநலம் தங்களோட இது. இன்னும் சொல்ல போனா இந்து தர்மத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் பெருசா கவலை கிடையாது. நேற்று தான் குருஜி ரவிசங்கர்ஜி அவருடைய ஒரு இன்னர் சைக்கிள் உள்ள ஒரு நண்பர், அவரை பார்த்து பேசினேன். அப்பவும் அவரு இதே வேதனைய மதுரை பழனி முருகன் கோயில்ல பேசும்போது இதே வேதனைய பகிர்ந்துகிட்டாரு. பேர சொல்ல விரும்பல. சோ இவங்களுக்குள்ள நோக்கமே தாங்கள் எப்படியாவது எடப்பாடி வாழ்க, எங்க கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணல, எடப்பாடி கார்ல எங்க தொங்கிட்டு போனோம், புரியுதுங்களா? ஆமா. சோ இவங்களுக்கு எல்லாமே அண்ணாமலை வளர்ச்சியில் உள்ள பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் தான் இருந்ததே தவிர இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க, இவங்க தலைமையில என்ன ஓட்டு கிடைச்சதுன்னு டேட்டாவை பார்த்தாலே உண்மை தெரியும். இந்த கட்சியில சாதிச்சது அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன் 2 பேரும் தான். இந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை சாதனை செஞ்சிருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா அவருடைய அதிருப்தியை ஏன் டெல்லி மேலிடம் புரிஞ்சுக்கல அப்படின்ற போல நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ந்து கட்சியில போட்டி இல்லை, தேர்தலில் போட்டி இல்லை, பல்வேறு இடங்கள்ல வந்து பொதுக்கூட்டங்கள் இந்த பாஜக கூட்டங்களை புறக்கணிச்சதை பார்த்தோம். 2 இடங்கள்ல தான் வந்து பொறுப்பாளராக போட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அதிருப்தி நிலையிலே தான் ஒரு வெளிப்படுத்தி கொண்டு வந்தாரு. இதையெல்லாம் வந்து டெல்லி ஏன் அதை கவனிக்க தவறியது? அதாவது 20 விழுக்காடு எடப்பாடி உள்ள வாராருன்னு சொல்லும் போது ஆல் இண்டியா பெர்செப்டிவ்ல என்டிஐக்கு அந்த 20 விழுக்காடு பலன் தரும்ங்கிறது அடிப்படை தான் அது காரணம். இப்பவும் எடப்பாடி பொறுத்தவரையிலையும் நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் தான் சொன்னேன், ரெட்டலை போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடி பழனிசாமி ஓட்டுக்கு போடக்கூடிய ஓட்டு நம்ம அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு சமம்னு நான் என்ன சொன்னேன்னு தெரியும். அது இப்ப பேச விரும்பல. ஒரு தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உள்ள ஒரு பெலவனட் கம்யூனிட்டி எடப்பாடி அடிக்கிறதுக்காக தான் நம்ம அதை செய்தோம். 1. 2வது, நம்ம பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பாரதத்தினாக தகுதியானவர், அது எந்த மாற்றமும் கிடையாது, ஒரு தூயவர். பட் எடப்பாடிக்கு அரசியலுக்கு அது பயன்படும் சொல்லும் போது நம்ம அந்த இடத்துக்குள்ள இந்துக்களின் தந்தை ஐயா தாழ்லிங்க நாடார் அவரும் தகுதியானவர் தான். இந்துக்களுக்காக பெரிய தியாகம் பண்ணவர், இந்துக்களுக்காக முதலமைச்சர் எம்ஜிஆரை சேலஞ்ச் பண்ணவர், பால் தாக்கரே கிட்ட இந்துக்களின் தமிழர்களின் தேசபக்தியை சொல்லி தமிழர் விரோத போக்கெல்லாம் தடை செய்தவர், எல்லாமே அவரும் தகுதியானதான். நம்ம இந்த இதுகளெல்லாம் நம்ம பேசும்போது அந்த முயற்சி வந்து கிடப்பில் போடப்பட்டது. அப்போ எடப்பாடிக்கு எதிராக நாம் வந்து எல்லா அரசியல் நபர்களையும் செய்தோம். உங்களுக்கு இன்னும் ஒவ்வொன்றையா சொல்லிட்டு இருக்க முடியும், சொல்லலாம்ப்பா. ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் அரசியலில் எடப்பாடிக்கு தயவு இல்லைன்னா எதுவும் ஆக முடியாதுனால அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. அரசியலில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது, ஓபிஎஸ்க்கும் கடைசி பக்கம் கிடையாது. அதே மாதிரி
தேமுதிக அதிமுக கூட்டணியில் பலரும் முயற்சி பண்ணியும் திமுக கூட்டணிக்கு நம்ம கொண்டு செய்தோம். இவ்வளவு இதையும் எடப்பாடிக்கு எதிராக நாம வந்து மிக தெளிவா செய்தோம். ஆனா அண்ணாமலையை வந்து எடப்பாடி பிரச்சாரம் பண்ணும்போது எடப்பாடி வீழ்ந்தாதான் அண்ணாமலைக்கு எதிர்காலம்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் மத்தியில் நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு நாம சொல்றோம் விஜய் என்ட்ரி எடப்பாடியை பாதிக்கல, எடப்பாடி 20-21 ஆக்கிட்டார். விஜய் என்ட்ரியால பாதிக்கப்படாத ஒரே தலைவர் எடப்பாடி தான். 20-21 ஆக்கிட்டார். அதற்கு வன்னியர் சமூகம் காரணம். வன்னியர் சமூகத்தின் சாதனையை காழ்ப்புணர்ச்சியிலையும் வன்மத்திலையும் ஊடகத்துல ஒத்துக்க மறுக்கிறாங்க. அவங்களெல்லாம் முகத்திரைய கிழிச்சுதான் ஆகணும். ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு வன்னியர்களால தான் திமுக எதிர்கட்சி ஆனதும் இன்னைக்கு வன்னியர்களால் எடப்பாடி தாக்கு பிடிச்சு நிற்கதையும் மறைக்க பார்க்கக்கூடிய எதிர்மறை ஜாதிய வன்மம் கொண்டவர்களை நம்ம முகத்திரையை கிழிச்சுதான் ஆகணும். அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு நம்மளை மீறி நம்ம கருத்துக்களை பிரச்சாரத்தை மீறி விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொல்லி செங்கோட்டையனையும் சத்யபாமாவையும் லோகேஷையும் சுப்பிரமணியத்தையும் ரெட்டியார்பட்டி நாராயணனையும் RS முருகனையும் இன்னும் எக்ஸெட்ரா லோகேஷையும் வச்சு பண்ணும்போது விஜய் அடிப்படை எம்ஜிஆர் ஓட்டுக்களை எடப்பாடிட்டு வந்து பிரிப்பாருங்கிறதையும் நம்ம சொன்னோம். அதை வரவேற்றோம். ஐடென்டிஃபை த எனிமின்னு எடப்பாடி தான் எனிமின்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு வந்து ரிசல்ட்டுக்கு பிறகு விஜயால பாதிக்கப்படாம ஒரு விழுக்காடு உயர்ந்த தலைவரா எடப்பாடி இருக்காருங்கிறது உண்மை. விஜயாலே இதை ஏற்றுக்க முடியல. அதனாலதான் அவரு இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 35 பிளஸ் ஒரு 7-8 42 விழுக்காடு பலத்தில் இருக்கக்கூடிய அவரு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை இழந்து 28 விழுக்காடு பலத்தோடு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டிங்கிறாரு. அப்போ எடப்பாடி இவரால் பாதிக்கப்படாம ஒரு விழுக்காடு உயர்ந்திருக்காருங்கிறத விஜயாலேயே ஜீரணிக்க முடியல. நம்ம எடப்பாடிய செயல்பாட்டு அளவுல எத்தனை செயல்பாடுகள் இன்னும் 24ல் 3 தொகுதியில டெபாசிட் இழக்க செய்தோம். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் நீங்கள் தேவர்களை அடிச்சிங்கன்னா நாடார் இலவசமாக ஓட்டு போடுவாங்கிற கணக்கு கிடையாது. நெகட்டிவாக ஒன்று நாடார் ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி டெபாசிட் இழக்க செய்தோம். 26லையும் அதே நாடார் பெல்ட்டுக்குள்ளே செய்தோம். பட் எல்லாத்துக்கும் மீறி நெட் ரிசல்ட் வந்து எடப்பாடி வந்து விஜய் என்ட்ரிக்கு பிறகும் விஜய் 35 எடுத்த பிறகும் அவர் 20லேருந்து 21 போயிட்டாருங்கிறது வரலாற்று உண்மை. இதை ஏற்றுக்க முடியாம தான் விஜய் வந்து தமிழக மக்கள் மத்தியில் உண்மையை மறைக்கிறதுக்காக டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படியெல்லாம் இல்லை. அரசியல் களம் இன்னைக்கு வந்து விஜய் 42க்கு போயிட்டாரு. அதை ரீச் பண்ணதுக்கு ஸ்டாலின் 28ல் தான் இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஸ்டாலின் முதல்வர்னு வந்தவன்லாம் கொஞ்சம் கூட நன்றி கூட தெரிவிக்காம விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்டாப்ல. தென் இனிமேலும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை நம்பி ஸ்டாலின் அரசியல் பண்ணாருன்னா அவர் ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா பட் அதை உணர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஹிந்து பத்திரிகையில ஆராசா பேட்டியில வந்து நாங்க கான்ஸ்டியூஷன் படி நடந்தோம், நீங்க கான்ஸ்டியூஷன் படி நடக்கல, உங்க செயல்பாடு டிஸ்மிஸல நீங்களே வரவழைக்கிறீங்கன்னு கூட ஒரு வார்த்தை ஆராசா அமைப்பு செயலாளர் 2 பேரும் பேட்டி கொடுக்கும்போது அந்த இது வருதுன்னு சொன்னா ஸ்டாலினும் அதை உணர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 42க்கும் 28க்கும் போட்டிங்கிறது வந்து விஜய் சொல்றது பக்கா பொய், அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி தான் ஒரு விழுக்காடு கூடியிருக்கிறார். இது ரிசல்ட்டுக்கு பிறகு. ரிசல்ட்டுக்கு முன்ன என்னாச்சு? பாஜகவுக்கு 14 விழுக்காடையும் காலி பண்ணி விட்டுட்டியல. 14ல் 3 தானே வந்திருக்கு, 10க்கு மேல வெளியேறிட்ட. அப்ப நீங்க அண்ணாமலை லீடர்ஷிப்ல எடுத்ததை எடப்பாடி கையில கொடுத்து அண்ணாமலையும் காலி பண்ணி பாஜகவுக்கு 29ல் உள்ள பெரிய வாய்ப்பையும் காலி பண்ணிட்டீங்களே. பாஜகவுடைய வாக்குகள் இப்போ எடப்பாடிக்கு போயிடுச்சு அப்படின்ற போல சொல்றீங்களா? எடப்பாடி தன்னுடைய நடவடிக்கைகளால பார்லிமெண்ட்ல எடுத்ததும் அவர் தலைமைக்கு கொடுத்த ஓட்டு, அவர் பிரச்சாரம் பண்ணி எடுத்த ஓட்டு, இப்பவும் அவர் தலைமைக்கு எடுத்த ஓட்டு, அவர் பிரச்சாரம் பண்ணி எடுத்த ஓட்டு. பார்லிமெண்ட்ல எடுத்த 20லேருந்து 21க்கு போயிட்டாரு நான் சொல்றேன். நீங்க பார்லிமெண்ட்ல எடுத்த 47லேருந்து ஸ்டாலின் வந்து குறைஞ்சிட்டாரு. பார்லிமெண்ட்ல எடுத்த 8லேருந்து சீமான் குறைஞ்சிட்டாரு. பார்லிமெண்ட்ல எடுத்த 18லேருந்து என்டிஏ குறைஞ்சிட்டாங்க. என்டிஏக்கு 10 காணல, சீமானுக்கு 4 காணல, ஸ்டாலினுக்கு 20 காணல, எடப்பாடி 20லேருந்து 1 கூட்டிட்டாரு. இந்த உண்மையை டேட்டா பூர்வமான இந்த உண்மையை மறைச்சுதான் திருச்சியில வந்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பேசுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதை பேச போறாரோ? இதுதான் கரெக்ட். அவங்களுக்குள்ள உண்மைக்கு புறம்பான டேட்டாவுக்கு எதிரான இதை பேசுறதான் கரெக்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு இதுலதான் லாபம் இருக்குன்னு பேசுறாங்க. ஏன்னா முத அவர் எம்ஜிஆரோட 4-5 விழுக்காடு அதிகம் எடுத்துட்டாருங்கிறத பதிவு பண்ணதுன்னா முன்னாடி பதிவு பண்ணீங்க. அதை வந்து அவர் திருச்சியில பேசியிருந்தார். ஃபேக்டை முதல்ல நான் சொன்னேன். அந்த ஃபேக்ட் அவர் திருச்சியில கிளைம் பண்ணியிருக்காரு. ஒரு கிளைம் நியாயம். ஆனா அவர் பக்கா பொய்யா சொல்றாரு.
டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் போட்டின்னு. இவ்வளவு கட்சிகளும் சேர்ந்த முறை ஒரு 42 கிட்ட போயிட்டாரு குறைஞ்சபட்சம். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை இழந்து 28ல இருக்கிறாரு டிஎம்கே. அப்ப எப்படி போட்டியாக முடியும்? 42 எப்படி 28 பிடிச்சிட முடியும்? கூட்டணிக்கே ஸ்டாலின் ஆள் இல்ல சார். அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜக அண்ணாமலை பிறந்தநாள் போஸ்டர்களில் வந்து திரு ரஜினிகாந்த் அவருடைய புகைப்படமும் அஜித் புகைப்படமும் பார்க்க முடியுது. அவர்களுடைய ரசிகர்களுடைய வாக்குகளை வந்து அண்ணாமலை பெறுவதற்கான திட்டமா, அது சாத்தியமா? இல்ல அண்ணாமலை லீடர்ஷிப்பை ஏத்துக்கிறவங்க வருவாங்க. அஜித் ரசிகர்கள்ல கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க, அவங்க விஜயை ஏத்துக்குவாங்க, விஜய்க்கு போவாங்க. ரஜினி ரசிகர்கள்ல முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, விஜய் ஏத்துக்குவாங்க, விஜய்க்கு போவாங்க. இன்னும் பல ரஜினி அஜித் ரசிகர்கள் விஜய் ஏத்துக்கூடியவங்க விஜய்க்கு போவாங்க. அஜித் ரஜினி ரசிகர்கள்ல அண்ணாமலைக்கு லீடர்ஷிப்பை ஏற்றுக்கூடக்கூடியவங்க அண்ணாமலை பின்னாடி போவாங்க சார். அதே போன்று வந்து நாமக்கல் நிர்வாகி சீனிவாசன் பேசுகிறாரு, எக்ஸ்எம்பி. அதாவது அண்ணாமலை இருந்திருந்தாலும் இதை விட இன்னும் கீழே தான் போயிருக்கோம். இந்த தேர்தல் வந்து விஜய் வந்து எல்லா வாக்குகளையும் அள்ளிட்டாரு அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது ஏற்புடையது? இப்படி சொல்லி தான் அண்ணாமலை நாளைக்கு ஒரு விஜய் மாதிரி சக்சஸ் பண்ணிடுவாரோங்கிற அச்சத்தின் வெளிப்பாட்டில் இப்படி சொல்லி தான் அதை அவங்க தடுக்க நினைப்பாங்க. தப்பு இல்லை, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. வியூகத்துல யார் வேணாலும் என்ன விதமாட்டும் பேசலாம். அந்த இடம் அண்ணாமலை எடுத்த 11 3 ஆக்கிட்டாங்கிறது உண்மை. பொன் ராதாகிருஷ்ணனும் அண்ணாமலையும் தான் தமிழக பாஜகவில் சாதிச்சிருக்காங்கிறது உண்மை. பொன் ராதாகிருஷ்ணன் 5.5 2 எம்பியும், அண்ணாமலை 11 விழுக்காடு தான் உண்மை. மற்றபடி யூகத்துல நான் ஒரு யூகத்தை சொன்னா இன்னொருத்தர் ஒரு யூகத்தை சொல்றதுக்கு உரிமை உண்டு. அது அவருக்கு உரிமை. என்னோட யூகம்ங்கிறது வந்து அண்ணாமலை பாதையில திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அணியமைக்க சொல்லியிருந்தா 29ல மோடிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷனா இருந்திருக்கும். இன்னும் 29ல எல்லா இடர்பாடுகளையும் மீறி ஆர்டி மோடிக்காக 4வது முறையும் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியா ஃபுல்லா மோடிக்கு என்ன பண்ணணுமோ அதை நாம பண்ணுவோம். அது வேற விஷயம். இந்த இளைஞர்கள் அரசியல, இந்த இணைய அரசியல இதற்கு முன்பாகவே அண்ணாமலை திரட்டி இருந்தாரு. அது அழகா வந்து திரு ஜோசப் விஜய் அறுவடை செஞ்சுட்டாரு. இப்ப மீண்டும் இந்த இளைஞர் படை அண்ணாமலைக்கு திரும்புமா சார்? ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட்ல தான் இது தெரியும். டெஸ்டிங் கிரவுண்டுக்கு அண்ணாமலை எப்போ வாராருன்னு பார்ப்போம். அவர் பெரும்பாலும் 2031 தான் டெஸ்டிங் கிரவுண்டுக்கு வருவாருன்னு நான் கணிக்கிறேன். அப்ப எப்போ அவர் டெஸ்டிங் கிரவுண்டுக்கு வராரோ அப்பந்தான் தெரியும். டெஸ்டிங் கிரவுண்டுக்கு வந்து உடனே வருவாருன்னு நான் கருதல. இப்போ விஜய் கூட கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இல்ல பலரும் வந்து அண்ணாமலைக்கு வந்து 1 கோடி வாக்குகள்லாம் இருக்கு அப்படின்ற போல அது சொல்றதை நாம பார்க்க முடியுது. அதனால கேட்டேன். அதாவது விஜய் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு பிறந்த நாளை எத்தனை பேர் கொண்டாடுறானோ அதை விட பெரிய அளவுல இன்னைக்கு அண்ணாமலைக்கு பிறந்த நாள் பல மடங்கு கொண்டாடப்படுது. அது காரணம் விஜய்க்கு வெற்றி கூட ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப நீங்க செங்கல்பட்டு இந்த சைடு உள்ள சுரேஷ்னாலும் சரி, உத்தம ராமசாமினாலும் சரி, அத்திக்கடவு சுப்பிரமணியம்னாலும் சரி, மணிவர்ண பெருமாள்னாலும் சரி, அவரு விஷ்ணு பிரசாத்னாலும் சரி, சிவானாலும் சரி, பல பேர் வந்து அண்ணாமலை கூட தங்களை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நிற்கிறாங்க. இல்ல தாமரதான்னு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, அது நான் மறுக்க வரல. ஸோ இதெல்லாம் வந்து விஜய் முதல்வராவதுக்கு முன்னாடி விஜய் பிறந்த நாள் எந்த அளவுக்கு மக்களால் வரவேற்போடு கொண்டாடப்பட்டதோ அதை விட பல மடங்கு அண்ணாமலைக்கு பிறந்த நாள் கொண்டாடப்படுறதுங்கிறது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத ஆதாரபூர்வமான உண்மை. இதை சொல்றதுனால எம்ஜிஆரை தாண்டி 4.6 விஜய் எடுத்துட்டாருங்கிறதும் உண்மை. பட் இந்த வாக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி விஜய் பிறந்த நாள் வந்து 30 ஊருக்கு மேல கொண்டாடப்படலைங்கிறதும் 100க்கு 100 உண்மை. இந்த பிறந்த நாள் எப்படி அண்ணாமலுடைய மதிப்பை கூட்டும் பலத்தை கூட்டும் அப்படின்ற போல நினைக்கிறீங்க? இப்போ செங்கல்பட்டு சுபாஷ் போன்ற சகோதரர்கள்லாம் அண்ணாமலையால நம்ம இப்போ விஜயால இத்தனை பேர் மந்திரி ஆயிருக்காங்க போது அண்ணாமலையால நம்ம மந்திரி ஆக முடியும் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை தான் இங்க வெளிப்படுது. ஸோ இது எப்படி வருதுங்கிற ரிசல்ட்ல தான் தெரியும். ஸோ விஜய் திறந்து விட்டக்கூடிய அந்த ட்ரெண்ட் செட்டரா விஜய் இருந்து திறந்து விட்டக்கூடிய வழியில தான் அண்ணாமலை பயணிக்கிறார். இப்போ விஜய் வந்து இதுல பிளாப் ஆயிருப்பாருன்னு வைங்க, அண்ணாமலை இந்த நம்பிக்கையோட வந்திருக்க மாட்டார், வேற ட்ராக் எடுத்திருப்பாரு. ஆமா, விஜயின் வெற்றி தான் அண்ணாமலைக்கு நம்பிக்கை. விஜயின் வெற்றி தான் விஜய் முதல்வர் ஆவதுக்கு முன்னாடி விஜய் கிட்ட பணம் செலவழிச்சு கமிட் பண்ணதை விட மிக அதிக அளவு இளைஞர்கள் வந்து அண்ணாமலை கிட்ட கமிட் பண்றதுக்கு காரணம். முதல்வர் விஜய்க்கு ஆவதுக்கு முன்னாடி விஜய்க்கு என்ன வரவேற்பு இருந்ததோ பிறந்த நாளுக்கு அதை விட பெரிய அளவு வரவேற்பு அண்ணாமலைக்கு இருக்குங்கிறது
நடுநிலையோட பார்த்தா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அண்ணாமலுடைய புதிய அரசியல் வந்து விஜய்க்கு ஒரு குடைச்சலா இருக்க வாய்ப்பு இருக்குமா, அல்லது யார் வாக்குகளை அவர் வந்து பிரிப்பார்? ஒருத்தருக்கு ஒருத்தர் குடைச்சலுங்கிறது தவறான ஒரு பார்வை. இப்போ விஜய் வந்து பார்லிமெண்ட்ல வரல, அசம்பிளில வந்தவர் திமுக அணியில இருந்து 20 எடுத்துட்டாரு, என்டிஏல இருந்து 10 எடுத்துட்டாரு. சீமான்கட்சி எதிர்ப்பை வந்து அண்ணாமலை கடுமையா எதிர்ப்பாரு. ஆளுங்கட்சியோட டூஸ் அண்ட் டூ நாட்ஸை அம்பலப்படுத்தி ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் மற்ற மாதிரி தரக்குறைவான இதுல போக மாட்டார் அண்ணாமலை. நேர்மையா கன்ஸ்ட்ரக்டிவான முறையில அந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு அண்ணாமலை செய்வார். மிக நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.